Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு 16 வயது பெண் குழந்தை அப்படிங்கறதுனால கான்வென்ட்ல கொண்டு போய் மூணாறுல சேர்த்து விடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர் ஒருத்தர் இருக்காரு, ராஜுன்னு சொல்லிட்டு, அந்த ராஜு கிட்ட இதுக்கு பழக்கம் ஏற்படுது. இப்படி மெல்ல மெல்ல பழகி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழக்கம் ஒரு காதலாக மாறுது. அவன் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவனோட போய் போட்டோ எடுத்துக்கிட்டா. இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டோ அவன் வச்சுக்கிட்டு, இந்த போட்டோவை மார்க் பண்ணி நியூட் பண்ணி என்னால் காட்ட முடியும், அதனால நீ வீட்டுல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு அப்படிங்கிறான். மொத்தமாக அடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான். என்னன்னா, அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், ரெடியா கிளம்பி வந்துட்டு உங்க வீட்டுல இருந்து நகை புடவை அது இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் எடுத்துக்கோ. அந்த ராஜு ஒரு அமௌண்ட் பேசி இந்த உஷாவுக்கு இவளை வித்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் போயிட்டான். அன்னைக்கு நைட்டு இவன் அந்த பெண்ணு ரொம்ப வற்புறுத்தி ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறான். ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேரை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் பெரிய தொகையை வாங்கிக்கிறது. இந்த பொண்ணு இதனால ஒண்ணுமே முடியலனாலும் சொல்லிட்டு இது கத்திச்சுன்னு சொன்னா இது போட்டு அடிக்க வேண்டியது. அந்த பொண்ணு சுய நினைவு இல்லாத இருக்கிற சமயத்துல இந்த ஆளுங்களை கொண்டாந்து இறக்க வேண்டியது. பிறப்பு முழுக்க அப்படி செதஞ்சு போய் அது அப்படியே சும்மாவே ரத்தமும் சதையும் இதுவும் சீழும் கொட்டுது. அந்த மாதிரி இருக்குது. 15 வயசுல நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். தடயம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடக்க பல குற்ற சம்பவங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு என்ன குற்ற சம்பவம்? இன்னைக்கு 1996 கேரளாவில் இடுக்கி மாவட்டத்துல சூரிய நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய சிறிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல வளர்ந்த ஒரு குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை. இப்ப இது என்ன நடந்ததுன்றது மட்டும்தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் பாக்குறேன் என்னுடைய கமெண்ட்ல ரொம்ப பேரு ரொம்ப கரெக்டாக சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு சொல்றாங்க கேட்கறதுக்கு. எனக்கும் ஃபோன் பண்ணியும் பேசுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால அவங்களே சொல்லுவாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன இப்படின்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியுது, அவங்களே சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு 16 வயது, அது 16 வயது கூட இல்லை, அன்னைக்கு தேதியில 15 கூட இருக்கலாம் அந்த வயதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வயதுடைய ஒரு பெண் குழந்தை. அதனுடைய அப்பா டெலிகம்யூனிகேஷன் தகவல் ஒலிபரப்பு துறையில அவர் ஏதோ ஒரு சிறிய வேலையில் இருக்கிறாரு. அவங்க அம்மா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்டேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான மலை பகுதிகள் எல்லாம் காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட், டாடா கம்பெனியினுடைய காஃபி எஸ்டேட் இருக்குதாங்க. அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில அந்த அம்மா ஒரு செவிலியராக நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2மே பெண் குழந்தைங்க. அப்போ அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2 பேர் வேலையில் இருக்கிறோம், நாம கொஞ்சம் காசு பணத்தை சேர்த்து வச்சு பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வச்சு அதுங்க நல்ல படிப்பு அதுங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க அம்மா அப்பாவனுடைய ஆசையாக இருக்குது. அதனால இந்த 2 பொண்ணுங்களையும் கொண்டு போய் அவங்க கோட்டயத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் கார்மெல் ஹைஸ்கூல்ல அட்மிட் பண்றாங்க. அங்கதான் இந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்குது. அப்புறம் அந்த அக்கா அங்கேயே படிக்கிறாங்க. இந்த 8வதுக்கு மேல இந்த பொண்ணை சின்ன பொண்ணை மட்டும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அது கொஞ்சம் சிக்கா இருக்குது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தைய இவங்க என்ன பண்றாங்க, இவங்க இருக்கிற இடத்துல நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட்ல கொண்டு போய் மூணாறுல லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட், அந்த லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல அங்க கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. அது கொஞ்சம் சிக்கா இருக்குது, ரொம்ப செல்லம் வீட்டுல அப்படின்றதுனால அடிக்கடி மூணாறுல இருந்து சூரிய நெல்லிக்கு வந்துடும், பக்கம்தான், அதனால அடிக்கடி வந்துடும். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர் ஒருத்தர் இருக்காரு, ராஜுன்னு சொல்லிட்டு, அந்த ராஜு கிட்ட இதுக்கு பழக்கம் ஏற்படுது. என்னன்னா, அந்த ராஜு அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லாம் சொல்றாரு. இது கேட்கும் போது இந்த 15-16 வயசு உள்ள இந்த சின்ன பெண்ணுக்கு மனசுக்குள்ள ஒரு சோகமாக வருது.
நம்ம ஏதாவது இவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு வந்து ஏதோ அது கையில் செலவு கொடுக்குற பணம் இருக்குது இல்லைங்களா, அந்த பணத்தை எல்லாம் வந்து அவருக்கு கொடுக்குறா. இப்படி மெல்ல மெல்ல பழகி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பழக்கம் வந்து ஒரு காதலாக மாறுது. விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பெண்ணை விட அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசு மூத்தவர். பட் அதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாம இந்த பொண்ணு வந்து இதை செய்ய போய் இந்த ஒரு விஷயத்த என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் தேவாரத்தில் ஒரு பாடல் வரும், தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள்னு. அது வந்து ஒரு உயரிய அர்த்தத்தில் வரக்கூடியது. இங்க இந்த பொண்ணு நாமம் கெட்டாள், தன்னுடைய பெயரை இழந்துட்டா. ஏன்னா இப்ப இந்த பொண்ணு பேர் சொல்லி சொல்றவங்க யாருமே இல்லை, எல்லாருமே சூரிய நெல்லி பெண்ணுன்னு தான் அவங்க சொல்றாங்க. நாமளுமே அந்த மாதிரி தான் சொல்லணும், சட்டம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயர்களை சொல்லக்கூடாது, அவங்க பெற்றோரை சொல்லக்கூடாது, அவங்கள அடையாளம் கண்டுக்கூடாது, யாரும் கண்டுகொள்ளக்கூடாது அப்படின்றதுதான் நோக்கம். அதுதான் சட்டம் சொல்லுது. அதனால நாமளுமே அப்படி சூரியன் பெண் தான் சொல்லணும். அது எப்படியாக தன் பேரை இழந்தவளாக அந்த குழந்தை ஆயிடுறா. அதுக்கு காரணம் வந்து அந்த நம்பத்தகாத ஒரு மனிதனை அவன் வந்து காதலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவனோட போய் போட்டோ எடுத்துக்கிட்டா. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோ அவன் வச்சுக்கிட்டு இந்த போட்டோவையே உன்னுடைய போட்டோ என்கிட்ட இருக்குது, இந்த போட்டோவை வந்து மார்க் பண்ணி நியூட் பண்ணி என்னால் காட்ட முடியும், அப்படி பண்ணி உங்க அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸ் வாசல்லே ஒட்டிடுவேன் உங்க போட்டோவை, அதனால நீ வீட்டிலேருந்து பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு அப்படிங்கிறான். எப்படி எப்படியோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. இவளால் முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே கழுத்தில் போட்டுக்கிற செயினை எடுத்துன்னு போய் அடமானம் வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா அம்மா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்குறா. எவ்வளோ கொடுத்தாலையும் அவனுக்கு வந்து போதுன்ற எண்ணமே இல்லை. மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரக்கூடாதா, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இப்படி இதான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவளுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாகுது இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் அவன் மேலான அந்த அன்பையும் காதலையும் விடவும் முடியல. அவன் என்ன பண்ணுறான், இவகிட்ட அப்பப்போ கேட்டு பணத்தை வாங்கி ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ பிச்சு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இதே மாதிரி ரொம்ப நாளைக்கு போயிட்டு இருக்க முடியாது. நம்ம என்னால் ஒரு மொத்தமாக அடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான். என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், நீ வந்து ரெடியாக கிளம்பி வந்துடு உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் கல்யாணத்துக்காக நகை புடவை அது இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் எடுத்துக்கோ. வீட்டில் நீங்கள் என்ன பணம் வச்சுருப்பாங்க அந்த பணம் முழுசையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பையில் போட்டுக்கோ, நீ பயன்படுத்தக்கூடிய துணிகளை ஒரு பையில் போட்டுக்கோ, 2 பையையும் எடுத்துக்கிட்டு நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டீங்கன்னாக்க அடிமாலியில் வந்து என்னை சந்திச்சுடு, அங்கேருந்து நம்ம போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து போனோம்னா யாராவது நம்மளை பார்த்து நீ என்னோட தான் வந்தேன்ற பேச்சு வரும். அதனால் நீ என்ன பண்ணிடுற, இதை எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி போயிடு, மூணாறு லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருந்து சிஸ்டருங்கிட்ட வெளியில் வந்துடு. நீ வெளியில் வந்துட்டு அடிமாலிக்கு வந்துடு. அங்கேருந்து நம்ம ஒரு பிளான் ஒன்று பண்ணலாம், நம்ம கோதமங்கலம் போயிடலாம், அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ நானும் சேர்ந்து வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ரோசி பிக்சராக சொல்கிறான் அந்த பொண்ணுக்கு. ஸோ இந்த பொண்ணும் வந்து அதை நம்பிட்டு அவங்க அப்பா அம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் ஒன்றும் பண்ணாமல் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலையில இருந்த பொருட்களையும் எடுத்து ஒரு பையில் தனியாக போட்டு அவன் சொன்ன மாதிரியே செய்கிறா. இவளுக்கான துணிகள் தனியாக ஒரு பையில், இதெல்லாம் ஒரு பையில் வச்சுட்டு போகிறா. போய் அங்கே அடிமலையிலிருந்து பஸ் ஏறுறாங்க 4:30 மணிக்கு, மாலை 4:30 மணி இருக்கும் பஸ் ஏறுறாங்க. அப்படி பஸ் ஏறும்போது அவன் என்ன சொல்லிடுறான், இந்த துணி பழைய துணியெல்லாம் நீ வச்சுக்க, முன்னால் பக்கம் ஒரு சீட் காலியாக இருக்குது, அங்கே நீ உட்காந்துக்க, இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், அதனால இது என் கையில் இருக்கட்டும் அப்படின்னுட்டு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் வந்து அந்த பஸ்லயே பேக் போய் ஏறிடுறான். இந்த பொண்ணு அதெல்லாம் ஒரு பொருட்டை நினைக்கிறது இல்லை, அங்கே சீட்டுக்கு தான் அவர் ஏறாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி லைட்டாக தான் எடுத்துக்கிறார். ஆனால் அந்த கோதமங்கலம்ன்ற ஊர் வருது, அந்த ஊர் வரும்போது பார்த்தாக்கா அந்த வண்டியில இவனை காணோம், இந்த பையவும் காணாம போயிடுறான். இந்த பொண்ணுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. பட் பஸ்ல இருந்து எல்லாம் இறங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இறங்கிடுறா. இறங்கி கீழே நின்று முழிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் என்ன பண்றது, அவளுக்கு என்ன தோணுது, இப்போ எங்கே போகிறது, இவ்வளோ நேரத்துக்கு மேலே திரும்ப மூணாருக்கு ஹாஸ்டலுக்கு போனாக்க சிஸ்டருங்க விட மாட்டாங்கல்ல, ஹாஸ்டலில் விட மாட்டாங்க. இந்நேரத்துக்குள்ள சிஸ்டருங்க ஒரு வேளை அப்பாவுக்கு செய்தி சொன்னாலையும் சொல்லியிருப்பாங்க, அவரும் கோபமாக இருப்பார், அதனால் அங்கேயும் போக முடியாது. எங்கே போகிறது இப்போ, ராத்திரி இரவு நெருங்கிட்டு இருக்குது, என்ன செய்யறது, மணி இப்போ கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கோட்டயத்தில் அவளுடைய சித்தி, அவங்க அம்மா கூட பிறந்த ஒரு சகோதரி, அந்த சித்தி அங்கே இருக்குது, அதனால கோட்டயம் போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கோட்டயம் போகணுன்னாக்க அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் கிடையாது,
இங்கேருந்து மூவாட்டுப்புழா போய் மூவாட்டுப்புழாவில் இருந்து திருவனந்தபுரம் பஸ் எடுத்து அந்த பஸ்ஸில் ஏறி போய் தான் இறங்கணும். ஸோ அதனால அங்கேருந்து இது மூவாட்டுப்புழாவுக்கு போகிறா. இவ போனாக்க இவ வந்த பஸ்லேயே ஒரு பொம்பளை வந்து வர்றா. அவள் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறா, இவளும் பார்க்குறா அவளை. அந்த பொம்பளையும் அந்த மூவாட்டுப்புழாவில் இறங்குது. இறங்கி அது வந்து இவகிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. என் பேர் வந்து உஷா, நான் உன்னை பார்த்த மாதிரியே தெரியுது, நீ உனக்கு இப்படி ஒரு பேர் உண்டு தானே, அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பேர் வந்து அந்த ராஜு வந்து செல்லமாக இவளை கூப்பிடுற பேரு. சொல்லிட்டு ராஜு சொல்லியிருக்கான், வந்து இந்த மாதிரிலாம் உன் மேல பிரியமா இருப்பான்லாம் சொல்லியிருக்கான் என்கிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ என்ன இங்க வந்து இறங்கிட்ட திடீர்னுட்டு என்ன பிளான் பண்ணுது, எந்த ஊருக்கு போறேன், என்ன ஏன் அப்படி கவலையா இருக்கிற அப்படின்னுட்டு சொல்றேன். இல்லை நான் வந்து இப்போ திருவாரூர் போகலான்னு நினைக்கிறேன், வழியில கோட்டயத்துல இறங்கிட்டேன். சரிப்பா அதனால என்னவா போகலாமேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பேசஞ்சர் திருவாரூரத்துல வண்டி ஏறிடுறாங்க. ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது வழியிலேயே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மனசு மாறிடுது. என்னன்னா சித்திக்கிட்ட போறதுக்கு பதிலாக பக்கத்துல மாமா வீட்டுக்கு போயிடலாம், அது கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம், முண்டக்காயம்னு ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தோதா இருக்கும்னு சொல்லிட்டு கோட்டயத்துல இறங்குறா. இவ இறங்கின உடனே அந்த உஷாவும் கூடவே இறங்கிடுது. அந்த உஷாவும் கூடவே இறங்கிட்டு என்ன சொல்லுது, இப்போ இங்கிருந்து எங்க போற நீ? இல்லை நான் இங்கிருந்து எங்க மாமா வீட்டுக்கு முண்டக்காயத்துக்கு போறேன். நான் முண்டக்காயத்துக்கு பஸ் கிடையாது, இப்போ ஸ்ட்ரெயிட்டா நைட்ல பஸ்ஸே இல்லையே, லாஸ்ட் பஸ் போயிட்டு இருக்குமே இன்னத்துக்குள்ளார. ஐயோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த கோட்டையம் பஸ்ஸையும் விட்டுட்டேன், திருவாரூர் பஸ்ஸையும் விட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்ட்டு கொஞ்சம் குழப்பம் அடையிறா. நீ ஒன்றும் குழப்பம் அடையாத, என்னுடைய ஃப்ரெண்டு நான் சொன்னா வந்துடுவாரு, அவங்க வீடு இங்கே தான் இருக்குது, நீ வேணா அவங்க வீட்டில் இருந்துட்டு நைட்டு நாளைக்கு காலையில் கிளம்பி இவங்க மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஒரு ஸ்ரீகுமார்னு ஒரு ஆள் வர்றாரு. ஸோ அவர் இதுதான் ஸ்ரீகுமார், என் ஃப்ரெண்டு, ஒரு வக்கீல், இவங்க அம்மா இவரும் 2 பேர் தான் இருக்காங்க, ஸோ அதனால நீ அவங்களோட போயிடு. சரி ரைட்டு, அம்மா தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுது. அங்கே போய் பார்த்தாக்கா அந்த ஹோட்டல் ரூமில் அம்மாவும் இல்லை ஒன்றும் இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கிறான். இவன் பேரும் ஸ்ரீகுமார் கிடையாது, இவன் பேரு வந்து வக்கீல் தான், இவன் பேர் தர்மராஜன். இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அசலா அந்த ராஜு வந்து ஒரு அமௌண்ட் பேசி இந்த உஷாவுக்கு இவளை வித்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் போயிட்டான். இப்ப இந்த உஷா வந்து இவளை கொண்டு வந்து இந்த தர்மராஜ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவ வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவ காணாமல் போயிட்டான். இந்த தர்மராஜ் வந்து எங்க அம்மா இருக்கிறாங்கவா, நைட்டு எங்க அம்மாவோட தங்கியிருப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு போனவன் அங்க போன பின்னால்தான் தெரியுது அம்மா இல்லை. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து இவன் வந்து அந்த பெண்ணை ரொம்ப வற்புறுத்தி ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறான். இந்த பொண்ணுக்கு வேற எந்த வழியும் தெரியறதில்ல, மிரட்டுறான், வந்து உங்க அப்பா அம்மாவெல்லாம் கொண்டுடுவான்றான். ஸோ இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம இது அமைதியாக இருக்க முடியாக்க ஆயிடுது. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றான், அந்த பொண்ணை அங்கிருந்து எறணாகுளத்துக்கு கூட்டிட்டு போறான். இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 40 நாட்கள் 40 நாட்கள் தொடர்ந்து குமிளி, கம்பம், பாலக்காடு, கோட்டயம், திருவனந்தபுரம், இப்படி வந்து பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறான். வனமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு, அது இவனுடைய சொந்த ஊரு. அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு வாரம் வச்சிருக்கான். ஒரு வாரம் வச்சிருக்கிறான்னாக்க என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேரை கூட்டிட்டு வந்துடுறது. கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் பெரிய தொகையை வந்து வாங்கிக்கிறது. இந்த பொண்ணு இதனால ஒண்ணுமே முடியல என்னாலன்னு சொல்லிட்டு இது கத்திச்சுன்னு சொன்னா இது போட்டு அடிக்க வேண்டியது, இதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து வாயில ஏதோ வெள்ளை கலர் பவுடர் போட வேண்டியது, அப்புறம் இதுவே ட்ரிங்க்ஸை வந்து வாயில 2 பேர் கை பின்னால் கட்டிட்டு ட்ரிங்க்ஸை வாயில ஊற்ற வேண்டியது, இவனும் ஜமால்னு ஒருத்தன 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு சுய நினைவு இல்லாத இருக்கிற சமயத்துல இந்த ஆளுங்களை கொண்டு வந்து இறக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரியாக இவன் வந்து கேரளா, தமிழ்நாடு அந்த எல்லை முழுவதுமாக இந்த பொண்ணை வந்து அந்த 40 நாளும் அழைச்சிக்கிட்டு போறான். பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. ஒரு 21ஆம் தேதி வாக்கில் வந்து பெரியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்ஸு அந்த இதெல்லாம் போகிறதுல என்ன உடம்பு முழுக்க காயம், உடம்பு அது என்னுடைய பிறப்புறுப்பு முழுக்க அப்படி செதைஞ்சு போய் அது அப்படியே சும்மாவே வந்து ரத்தமும் சதையும் இதுவும் சீழும் கொட்டுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த நிலையில ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி எலப்பாறான்னு ஒரு ஊர் அங்கே கூப்பிட்டு வர்றான். அங்கே கூட்டிகிட்டு வந்தாக்கா அங்கே அப்பு ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அது ஒரு தமிழர் தான் வச்சு நடத்துறாரு. அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மிரட்டல் தான். இவன் டாக்டர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் 2 பேர் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் இந்த இவனும்
அந்த தர்மராஜனும் அந்த ஜமால்ன்றவனும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு மலச்சிக்கலாக இருக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்ற மாதிரி எதையோ சொல்லுது. உடனே அந்த டாக்டர் ஒரு நர்ஸை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு இனிமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு அவர். அதுக்கப்புறமேல் தான் இந்த பொண்ணுக்கு நிற்க முடியல, நடக்க முடியல, கடுமையான ஜுரம் வந்துடுது. அப்புறம் இந்த மாதிரி பிறப்பு உறுப்பு இவ்வளோ காயங்கள், புண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் இனிமேல் இந்த பொண்ணை வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வருது. அந்த கட்டத்தில் அந்த பொண்ணை கார் வச்சு கொண்டு அவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு அப்படியே இறங்கி நிற்குது. அவங்க அப்பா பார்க்குறாரு. அவருக்கே நம்ம மகளான்னு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு நிற்கிற அந்த நிலுவை அப்படியே ஒரு மாதிரி வீங்கி பருத்து போய் ஒரு கண்ணுலாம் அப்படி வெளியில் வந்துடுற மாதிரி இதாகி ரொம்ப கோரமான ஒரு காட்சியாக இருக்குது அந்த பொண்ணு நிற்கிறது. பிறகு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்து என்னாச்சு, எங்கே போனேன், என்ன நடந்ததுன்னு கேட்டாக்க இந்த பொண்ணு இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த விஷயம் முழுதையும் சொல்லுது. உடனே அவர் காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்குறாரு. இந்த பொண்ணை அடிமாலி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இதுக்கு செக்கப் பண்ணுறாங்க. இந்த செக்கப் பண்ணுற டாக்டர் வி.கே. பாஸ்கரன் அப்படின்றவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்கிறது, வரமா சாபமானே தெரியாத மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு. இருக்கும் ஆனால் இருக்காதுன்ற மாதிரியாக ஒரு ரிப்போர்ட்டு. என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு இந்த மாதிரியாக பல பேர் இந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. வன்புணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் ஒரு வன்மம் இருக்குது, ஒரு கொடுமை இருக்குதுன்றதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனாலையும் ஒரு மனிதரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனையை இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிறப்புறுப்பு இவ்வளோ தூரத்துக்கு பாழ்பட்டு இப்போ இவ்வளோ புண்ணாக இருக்கிற சமயத்தில் இந்த பொண்ணுக்கு இது ஒன்றுமே என்ன நடக்குது, எப்படி இதை தவிர்ப்பதுன்றதெல்லாம் இது ஒன்றுமே பண்ண இருக்க முடியாது. அதுதான் இந்த பொண்ணுடைய நிலைமை. ஆனால் இந்த பொண்ணு இந்த பாலியல் வன்புணர்வை எதிர்த்ததாக எனக்கு தோணலை, இது உடன்பட்டதாகத்தான் எனக்கு தோணுது. அதே நேரத்தில் இந்த பொண்ணு மனப்பூர்வமாக இதில் ஈடுபட்டதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா மனப்பூர்வமாக ஈடுபட்டிருந்தாக்க இவ்வளோ தூரத்துக்கு காயங்களும் புண்ணுகளும் உடம்பு பூரா அடியும் தழும்புகளும் இவ்வளவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ரெண்டு மாதிரியும் ஒரு ரிப்போர்ட்டை அவர் கொடுக்குறாரு. அப்புறம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த இடம் முழுவதுமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குது. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் இருந்து போகக்கூடிய அந்த கர்ப்பக்குழாய் கருக்குழாய் கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த குழாய் வரைக்கும் போய் கர்ப்பப்பையை பாதிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ அந்த கருப்பையை வெளியே எடுத்துடணும். நம்ம 15 வயசுல எடுத்துடணும். ஆகவே இந்த பெண் ஒரு பொழுதும் தாயாக முடியாது. இந்த பெண் ஒரு பொழுதும் ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அதனுடைய நிலைமை. அப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இதுக்கு வைத்தியம் பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, இந்த கேஸை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு சுறுசுறுப்பாக எதுவும் செய்யலை. இது யார் இந்த குற்றத்தை செஞ்சவங்க, அவனை தேடலாம், பிடிக்கலாம், கொள்ளலாம் அப்படின்னா என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த பொண்ணு காணாமல் போயிட்டா 16ஆம் தேதின்னு உடனே அந்த சிஸ்டருங்க ஹாஸ்டலில் என்ன சொல்லியிருக்கா, இவன்னா எனக்கு நிறைய அழுகு துணிங்க சேர்ந்து போச்சு, இதெல்லாம் லாண்ட்ரிக்கு கொடுக்கணும், அதுக்காக வீட்டுக்கு போய் லாண்ட்ரியில் கொடுக்கறதுக்கு தான் நான் போறேன். ஏன்னா 2 பையன் தூக்கிக்கிட்டு ஒரு பொண்ணு போனா என்ன எதுன்னு விசாரிப்பாங்கல்ல சிஸ்டர். அதனால அவங்க கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கா இவ. இந்த செய்தியும் அந்த சிஸ்டர் முன்னெச்சரிக்கையாக அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியலீங்க, அவங்க பொண்ணு 2 பைய எடுத்துக்கிட்டு அழுக்கு துணி இருக்குது, லாண்ட்ரிக்கு கொண்டு போய் போட போறேன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப அவருக்கு ஒரு மனக்கணக்கு இருக்குது. அந்த 3 லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல இருந்து ஒரு குழந்தை புறப்பட்டுச்சுன்னா அது சூரியநெல்லி சேர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு மனக்கணக்கு இருக்கு அவருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் பாக்குறாரு, குழந்தை வரல. நேரம் ஆக ஆக பயங்கர பதட்டம். என்ன பொண்ணு 16 வயசு பொண்ணு அங்க கொண்டு போய் விட்ட இடத்துல இல்ல, இங்க வர்றேன்னு சொல்லிச்சு, இங்க வரல, ராத்திரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி துடிச்சு அவங்க அப்பா அம்மாவும் தேடுறாங்க. காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்துச்சாமே, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா, இங்கே நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு வழக்கமாக வர்ற ஆட்டோ அது இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அது மாதிரி கேட்கும் பொழுது யார் மூலமாகவோ
இல்லைங்க அந்த பஸ் கண்டக்டர் ஒருத்தர் தானே அவனோட பேசிட்டு இருந்துச்சு, அதுதான் நாங்கள் பார்த்தோன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க. உடனே இவர் அதையும் சொல்றாரு காவல் நிலையத்தில். அதுல வேற என்ன ஒரு கோளாறுனா, முதல்ல போய் இவர் இருக்கிறது சூரியநெல்லி, அதாவது சூரியநெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாரு. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சம்பவம் நடந்தது மூணாறுல, அதனால நீங்க போய் மூணார் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க. இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா ஒவ்வொரு டிஜிபியும் வரும்போது சொல்லுவாங்க, இப்படி சும்மா ஜூரிஸ்டிக்ஷனை சொல்லி சொல்லி இதெல்லாம் பாகிஸ்தான் பர்மா இல்லையா இது, அந்த நீங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, பண்ணிட்டு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நீங்க ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லா டிஜிபியும் புதுசா வந்த உடனே ஒரு சர்க்குலர் இன்வைரியோட போடுவாங்க. பாருங்க தான் எல்லா சீஃப் மினிஸ்டர்களுமே அந்த மீட்டிங்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அலக்கழிக்காதீங்க. புகார் தர வர்றவர் ஏற்கனவே துயரப்பட்டு தான் துன்பப்பட்டு தான் வர்றாரு, அவரை மேலும் இங்கேயும் அங்கேயும் எதுக்கு நீங்க அலைக்கழிக்கிறீங்க, வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா இது இப்படிதான் நடக்கும். ஸோ இவங்க எங்க வேலை இல்லை, நீங்க மூணாருக்கு போங்க. அப்புறம் மூணாருக்கு போறாங்க. மூணாருக்கு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பஸ் கண்டக்டரோட தான் கடைசியா பேசிட்டு இருந்ததா பார்த்துருக்காங்க அப்படின்னு. உடனே அவனை கூட்டிட்டு வர்றாங்க. அவனை கூட்டிட்டு வந்து, ஏன்னா நீ பாத்தியா பாப்பாவோட பேசிட்டு இருந்தியா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா, சரி அப்படின்னா நீ போ, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிருக்கான். ஆமா, அன்னைக்கு மட்டும் அவனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி விசாரிச்சிருந்தாங்கன்னாக்க, அவன் இந்த உஷான்றவர்கிட்ட தான் நான் வித்தேன்னு சொல்லியிருப்பான். இந்த உஷாவை பிடிச்சிருக்கலாம், உஷா நான் தர்மராஜனுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பா. உடனே தர்மராஜன் இருக்கிற இடத்துக்கு போய் குழந்தைய நம்ம மீட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு வழி இல்லாமல் படிக்கு அந்த சம்பவம் அப்படி லைட்டா போயிடுச்சு அன்னைக்கு இப்ப அந்த காவல்துறையினால. அதுக்கப்புறமேலும் கூட அவங்க அது ஒரு சீரியஸாக அதை எடுத்துக்கல. பின்னால இந்த விஷயத்த பார்த்த விமர்சகர்கள் இருக்காங்களே, பத்திரிகையாளர்கள்லாம், அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த பெண்ணை 40 நாள் தர்மராஜன் அவன் கஸ்டடியில வச்சுக்கிட்டு இருந்த போது கிட்டத்தட்ட 38 நபர்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த பெண்கள் கிட்ட விடுறதுக்கு, இந்த குழந்தைகிட்ட விடுறதுக்கு. அந்த 38 நபர்களும் யாரும் சாமானியப்பட்டவர்கள் கிடையாது, எல்லாமே ஒரு பின்புலம் உள்ளவர்கள் தான். ஒன்று பெரிய டாக்டரு, இல்லை ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரு, இல்லாவிட்டாக்க ஒரு அரசியல்வாதி, அந்த கட்சியை சேர்ந்த பெரிய மனுஷன், இந்த கட்சியை சேர்ந்த பெரிய மனுஷன் அப்படின்றது மாதிரியாக எல்லாருமே ஓரளவுக்கு பேர் சொன்னா தெரியக்கூடிய மாதிரியான நபர்கள் தான் அதுல பெரும்பாலானவங்க. ஏன்னா இவனுக்கு அவங்க தானே அதிக பணம் தர முடியும். அதனால அந்த மாதிரி ஆட்களை தான் இவன் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறான். இந்த தகவல் தெரியும் பொழுது இது ஏதோ தேன் கூட்டில் கை வைக்கிற விஷயம் போல ஆயிடு மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப அவங்க எல்லாரும் இழுக்கணும், கொண்டு வரணும். ஆமா, அதுல இது எல்லாரும் இருக்காங்க, பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, பெரிய கூட்டத்தை உண்டாக்கூடியவங்க இருக்காங்க. அதனால கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு போல, தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது இவங்க ரொம்ப எளிய மனிதர்கள், யாரு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கேஸை உரத்து பேசக்கூடிய ஒரு பணபலமோ அல்லது அதிகார பலமோ இல்லாதவங்க அவங்க. அதனால இது கொஞ்சம் அப்படியே சைலண்டா விட்டுட்டாங்க. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.